நல்லா இருக்கீங்களா பாட்டி? நான் நல்லா இருக்கேயா. அம்மா, ஆ? இவன் எதுக்காக இங்க வந்திருக்கான்? ஏற்கனவே பண்ண பிரச்சனை பத்தாதுன்னு மறுபடியும் பிரச்சனை பண்ண வந்திருக்கானா? கொஞ்சம் கோவப்படாம இரியா. நான் தான் துர்கா கிட்ட சொல்லி அந்த தம்பிய வர சொன்னேன். நீங்க எதுக்காக இவனை இங்க வர சொன்னீங்க? இரியா, இரு. தெரிஞ்சோ தெரியாமலோ இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அத நீ நானும் மாத்த முடியுமா? ஒருத்தர் ஒருத்தர் விரும்பி மனசு ஒத்து இந்த கல்யாணத்தை தனியா கோவில்ல பண்ணியிருக்காங்க. கல்யாணம்னு சொன்னா பெரியவங்க மனசார வாழ்த்தி இவங்கள ஆசீர்வாதம் பண்ணணும். அப்பதான் அதுக்கு பேரு கல்யாணம். அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க என்னதான் பண்ணாலும் நம்ம பொறுப்புக்கு முறைப்படி செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும்ல. அதுக்கு தான் இந்த தம்பியை வர சொன்னேன். இந்த பொண்ணை பெத்தவப்பா நீ இவங்க 2 பேரையும் ஓ மனசார வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணியா? அம்மா, என்னம்மா பேசுறீங்க நீங்க? நடந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். இவங்க மேல இருக்கிற கோவம் எனக்கு கொஞ்சம் கூட குறையல. இவங்க பண்ண காரியத்தை என்னால ஏத்துக்கவும் முடியல. இவங்கள போய் நான் ஆசீர்வாதம் பண்ணவா? ஐயா, நீ சொல்றதெல்லாம் சரியா, நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஏற்கனவே இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே, அதை மாத்த முடியுமா? இந்த பையனும் நல்ல பையன்தான். அவன் வீடு வாசல் காசு பணம் எல்லாத்தையும் நம்ம துர்காக்காக விட்டுட்டு அவளுக்காக இங்க வந்திருக்கான். துர்காக்கும் அவனை பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் என்னையா அவங்க கல்யாணத்தை வேண்டான்னு சொல்றது நியாயமா? நீயே சொல்லு. அவங்கள ஆசீர்வாதம் பண்ணு. நீ மனசார வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணு. அவங்க நல்லா இருப்பாங்க. அம்மா, இது நான் மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. இவளுக்கு நான் அப்பாதான். சாமுண்டீஸ்வரி இவளுக்கு அம்மா. ஐயா, அவ இந்த கல்யாணத்தை ஏத்துப்பாளான்னு தெரியல. அப்படி இருக்கிறப்போ நான் எப்படி ஆசீர்வாதம் பண்ண முடியும்? அவகிட்ட சொல்லி இதை நாம புரிய வைக்கலாம்ப்பா. நீ முதல்ல ஆசீர்வாதம் பண்ணு. இல்லம்மா, எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணல. ஏன் சரியா வராது? ஏன்பா சரியா வராது? ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாரு. நீயும் சாமுண்டீஸ்வரியும் ஊரை விட்டு போய் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழலையா? 4 பிள்ளைங்களை பெத்துக்கலையா? எல்லாம் சரிப்பட்டு வரியா? நம்ம மனசுதான் காரணம். அம்மா துர்கா, நீயும் தம்பியும் அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. பாட்டி, அது சரிப்பா. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. சிரிச்ச மாதிரி சொல்ல வேண்டாமா? பாட்டி, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. நல்லா இருங்க, நல்லா இருங்கப்பா, நல்லா இருங்க. தீர்காயுசோட 100 வருஷம் சந்தோஷமா வாழணும். சரி வாங்க, பூஜை ரூம்ல போய் சாமி கும்பிடுவோம். சரி பாட்டி. வாங்க. போம்மா போ. ஏங்க, பாட்டி நல்ல மனசோட தான் எல்லாமே செய்யறாங்க. ஆனா அம்மா இந்த கல்யாணத்தை ஏத்துப்பாங்களான்னு தெரியலையே. ரோகு, சகலதான் அத்தையை கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காருல. எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நம்புவோம். வா போலாம். ம். வண்டி எடுத்துட்டு வந்துட்டியா? இந்தாங்க மேடம். ரொம்ப தேங்க்ஸ். வரேன். சந்திரா, வீட்டுக்கு போலாம் வா. அக்கா, ஒரு நிமிஷம் இரு. இப்ப நம்ம வீட்டுக்கு போவேனா வேற ஒரு இடத்துக்கு போறோம். வேற எங்க போறோம்? வேற எங்க? அத கிளவி வீட்டுக்கு தான். கிளவி வீட்டுக்கா? அங்க எதுக்கு போகணுங்கிற? இப்போ அதான் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுல்ல, இனிமே எதுக்கு அந்த வீட்டுக்கு போகணும்? அக்கா, இப்ப நம்ம வீட்டுக்கு போனா உன் பொண்ணுங்களோ இல்ல மாமாவோ யாருமே வீட்ல இருக்க மாட்டாங்க. ஏன்? எங்க போயிருப்பாங்க? எல்லாரும் அந்த கிழவி வீட்ல தான் இருப்பாங்க. அந்த வீட்லயா? அது எப்படி உனக்கு தெரியும்? அக்கா, இப்ப அதுவா முக்கியம்? எல்லாரும் கிழவி வீட்ல தான் இருப்பாங்க. நாம இப்ப போனோம்னா அவங்கள கையும் களவுமா பிடிச்சிடலாம். ஏய், நீ சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. ஒவ்வொரு தடவையும் உன்னை நம்பி நான் ஏமாந்ததுதான் மிச்சம். நம்ம வீட்டுக்கே போலாம் வா, எல்லாரும் அங்கதான் இருப்பாங்க. அக்கா, இந்த தடவை என்ன நம்பி வா.
அவங்க எல்லாருமே அங்கதான் இருப்பாங்கன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன். ஏய், ஃப்ளைட்ல வந்ததே எனக்கு ரொம்ப அலுப்பா இருக்குடி. தேவையில்லாம நான் அலைய விடாத. நம்ம வீட்டுக்கே போலாம். அக்கா ப்ளீஸ், இந்த ஒரு தடவை எனக்காக வாக்கா. ப்ளீஸ்க்கா, என்ன நம்பு. எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. சரி, நான் ஃபோன் போட்டு கேக்குறேன். அக்கா இரு. இப்ப நீ ஃபோன் பண்ணினா அவங்க அலர்ட் ஆயிடுவாங்க. ஏதாவது போய் சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே அவங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் நம்மள ஏமாத்திடுவாங்க. கேட்டா நாங்க இங்கதான் இருந்தோன்னு வாய் கூசாம போய் சொல்லுவாங்க. நாம அவங்களுக்கு ஃபோன் பண்ணாம நேரா அந்த கிழவி வீட்டுக்கு போனோம்னா அவங்க லட்சணம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிடும். எல்லாம் உன் மாமா கொடுக்கற தைரியம் தான் அங்க போயிருப்பாங்க. அவர் அம்மாவை பார்க்கணும்னு எல்லாரையும் கூட்டிட்டு போயிருப்பாரு. அக்கா, இதெல்லாம் மாமா வேலையா இருக்காது. அவருக்கு அந்த அளவுக்கு தைரியம்லாம் இல்ல. உன் டிரைவர் மாப்பிள்ள இருக்கான்ல, அவன் தான் எல்லாரையும் கூட்டிட்டு போயிருப்பான். வழக்கம் போல ஆரம்பிச்சிட்டியா? அவர் மேல பழி போடலைன்னா உனக்கு தூக்கமே வராதே. மாப்பிள்ள ஒன்னும் கூட்டிட்டு போயிருந்திருக்க மாட்டாரு. அப்படி போயிருந்தா உன் மாமா தான் கூட்டிட்டு போயிருப்பாரு. நீ தான் அவனுக்கு எப்ப பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிக்கிட்டு? நேர்ல போனா உனக்கே தெரிய போகுது. வா, அந்த கிழவி வீட்டுக்கு போவோம். உனக்கே எல்லா விஷயம் தெரியும். வாக்கா, வந்து வண்டியில ஏறு. நாம வீட்ல 2 நாள் இல்லைன்னா மொத்த பேரும் அங்க போயிடுவாங்களா? அப்ப எல்லாரும் நம்மள ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் நீ உன் டிரைவர் மாப்பிளைக்கு கொடுக்குற இடம் தான். அவன் பேச்ச கேட்டு நீ அந்த கிழவி ஊருக்கு போன, அங்கேயே சாப்பிட்ட. அதான் அத அவன் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு கிழவி வீட்டுக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டான். ஏய், நான் வேற வழியே இல்லாம ஓட்டுக்காக அந்த ஊருக்கு போனேன். அந்த கிழவி வீட்டுக்கும் போனேன். அதெல்லாம் எலெக்ஷனோட முடிஞ்சிருச்சு. இனிமே அந்த கிழவிக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீதான்க்கா அப்படி சொல்ற. ஆனா அவன் இந்த உறவை கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணு சேர்க்க பாக்குறான். அது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காது. ஆனா நீ தேவையில்லாம மாப்பிளைய இதுல இழுத்து விடுறது நல்லா இல்ல. நீ கொஞ்சம் வேகமா போ. சரிக்கா. ஆரத்தி எடுத்துக்கப்பா. எடுத்துக்கம்மா. இந்தாய எடுத்துக்க, எல்லாரும் எடுத்துக்கோங்க. பாட்டி நவீனு, இந்த குங்குமத்தை எடுத்து துர்காவோட தாலியில வச்சு விடுப்பா. நல்லா இருக்கு. அக்கா வா போலாம். வாங்கம்மா. எங்க வீட்ல யாரையும் காணோம். எல்லாரும் பூஜை ரூம்ல இருக்காங்கம்மா. இருங்கம்மா, போய் சொல்லிட்டு வரேன். அம்மா அம்மா, ஏன் இப்படி கத்திட்டு வர? என்ன விஷயம்? சாமுண்டீஸ்வரி அம்மாவும் அவங்க தங்கச்சி வந்திருக்காங்கம்மா. அத்தையா? ஐயோ, அம்மா வந்துட்டாங்களா? அவங்க எப்படி இங்க? அதானே, அத்தை ஊர்ல இருந்து வந்தா நேரா வீட்டுக்கு தானே போவாங்க.
அவங்க எப்படி இங்க வந்தாங்க? ஏற்கனவே சாமுண்டீசருக்கு என்னை கண்டாலே பிடிக்காது. இப்ப நீங்க எல்லாரும் ஒண்ணா என் கூட இருக்கிறத பார்த்தா அவ என்ன சொல்வாளோ தெரியலையே. நவீனையும் துர்காவையும் எங்க பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடுமே பாட்டி. துர்கா, அந்த தாலியை நீ உள்ள மறைச்சு வச்சிரு. நவீன், நீ இங்கே எங்கேயாவது மறைவாரு, நாங்க போயிட்டு வந்துடுறோம். வேற வழி இல்ல. வெளியே போய் அவங்க கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டு தான் ஆகணும். சரி, அத்தைக்கிட்ட வாங்கி கட்டிப்போம். வாங்க போவோம். போங்க வாங்க, அம்மா வாங்க. சாமுண்டீஸ்வரி, வா சாமுண்டீஸ்வரி. அக்கா, நான் தான் சொன்னேன்ல எல்லாரும் இங்கதான் இருப்பாங்கன்னு. நீ ஊர்ல இல்லைன்னு தெரிஞ்சதும் எல்லாரும் இங்கே வந்து டேரா போட்டுட்டாங்க. அம்மா, நீங்க எப்ப வந்தீங்க? வாயை மூடு, எதுவும் பேசாத. நான் ஊர்ல இல்லாத நேரத்துல எல்லாரும் சேர்ந்து இங்க வந்து கூத்தடிக்கிறீங்களா? ஈஸ்வரி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அம்மாவுக்கு அடிபட்டிருக்கு. பசங்கள்லாம் அம்மாவை பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் கூட்டிட்டு வந்தேன். பாட்டி உங்களுக்காக தானே அடிபட்டாங்க. அவங்கள பார்க்க வந்தது தப்பா? இந்த ஒரு காரணத்தை இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க? இதுக்கு இந்த பொம்பளை என்ன காப்பாத்தாமலே இருந்திருக்கலாம். அன்னைக்கு நான் இந்த வீட்டுக்கு வந்து இங்க சாப்பிட்டது கூட ஒரு வேட்பாளரா ஓட்டு கேட்கறதுக்காக தான். சொந்தம் கொண்டாட வரல. ஆனா இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்தே என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. என் அம்மா சாவுக்கு காரணமான இந்த பொம்பளை வீட்டுக்கு வந்து எல்லாரும் சந்தோஷமா ஜாலியா இருக்கீங்க. சந்திரா சொன்னப்ப கூட நான் முழுசா நம்பல. கண்டிப்பா என் புருஷனும் பிள்ளைங்களும் இங்க காலடி எடுத்து வச்சிருக்க மாட்டாங்கன்னு நான் நம்பினேன். என்னோட நம்பிக்கையை எல்லாம் நீங்க சுக்கு நூறா உடைச்சிட்டீங்க. சாமுண்டீஸ்வரி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இது யார் வீடா போச்சு? அவங்க சொந்த வீடு தானே. பாட்டியை பார்க்கறதுக்காக என் பேத்திங்கெல்லாம் இங்க வந்திருக்காங்க. அதுல என்ன தப்பு? நானும் என் பேத்திங்களோட சந்தோஷமா தான் இருந்தேன். அதுக்கு ஏமா இப்படி எல்லாம் பேசுற? ஏய், வாய் மூடு. நீ என் வீட்டுக்கு வராத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. எப்போ நீ வர ஆரம்பிச்சியோ அப்பல இருந்து தான் பிரச்சனையே வர ஆரம்பிச்சது. முதல்ல என் புருஷன் பொண்ணுங்க எல்லாம் ஏன் கண்ட்ரோல்ல இருந்தாங்க. இப்போ எனக்கு தெரியாம உன்னை வந்து பாக்குறது, பேசுறது, இங்க தங்குறது எல்லாமே. இத பாரு சாமுண்டீஸ்வரி, நம்மளோட பகைய நம்மளோடயே வச்சுக்குவோம். அடுத்தடுத்த தலைமுறைக்கெல்லாம் கொண்டு போக வேணாம். ஏதோ என் பேத்திங்க இங்க வந்து என் கூட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தாங்க. அதுக்கு எதுவும் தடை பண்ணாதம்மா. ஆமா, இப்படி எங்க அக்காக்கு எதிரா பொண்ணுங்களையே கொம்பு சீவி விட பாக்குறியே. வயசான பொம்பளை செய்யற வேலையா இது? போதும். அம்மா, பாட்டி, பாட்டி, பாட்டி. பாட்டி, அம்மா, ஒண்ணும் ஆகலையே? இல்லடா கண்ணு, எதுவும் இல்ல. பாட்டி, என்ன ராசராசா? என்ன தைரியம் இருந்தா எங்க அம்மா கீழே பிடிச்சு தள்ளுவ. ஏன் கண்ணு முன்னாடியே எங்க அம்மா மேல கை வைக்கிறியா? ஐயா, இல்ல மாமா, இவங்க அக்காவுக்கு எதிரா பொண்ணுங்களை தூண்டி விடுற மாதிரி பேசினாங்க. அதான் கோவத்துல தள்ளி விட்டுட்டேன். கோபம் வந்தா என்ன வேலை பண்ணுவியா? எங்க அம்மா வயசு என்ன, ஓ வயசு என்ன? ஒரு மரியாதை வேண்டாம்? சித்தி, நீங்க செஞ்சது பெரிய தப்பு. பாட்டி நிறைய தடவை நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. உங்களையும் அம்மாவையும் பெருசா கணிஞ்சு பேசினதில்ல. ஆனா நீங்க பாட்டிய மரியாதை குறைவா மட்டும் தட்டி தான் பேசுறீங்க. ஆனா இது எல்லாத்தையும் பெருந்தன்மையோட மன்னிச்சு விட்டுட்டாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க பாட்டிய கீழே தள்ளி விட்டதை ஏத்துக்கவே முடியாத ஒண்ணு.
வயசானவங்கள கீழே பிடிச்சு தள்ளி விடுறீங்களே, அவங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? நீங்க நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை சித்தி. பாட்டி கிட்ட மன்னிப்பு கேளுங்க. பாட்டியோட பாசம் தெரியாமலே நாங்கெல்லாம் வளர்ந்துட்டோம். இப்பதான் அவங்கள பார்த்து பேசி சந்தோஷமா இருக்கோம். அது உங்களுக்கு பிடிக்கலையா? எப்படியாவது எங்க பாட்டி கிட்ட இருந்து எங்களை பிரிக்கணும்னு பாக்குறீங்க, அப்படிதானே? ஆமா, எங்களுக்கு பாட்டி உறவு வேணும். அதை சதி பண்ணி கெடுத்துறாதீங்க. பாத்தியாக்கா, பாத்தியா? உன் பொண்ணுங்களே உனக்கு எதிரா திருப்பி விட்டுருக்கா இந்த பொம்பளை. இதுக்குதான் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்து பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சு உன் பொண்ணுங்க எல்லாரையும் தான் பக்கம் இழுத்துக்குச்சு கிளவி. சித்தி, திரும்ப ஏன் அம்மாவை தூண்டி விடுற மாதிரியே பேசுறீங்க? அம்மா, சித்தி சொல்ற மாதிரி எதுவும் இல்ல. பாட்டி தலையில அடிபட்டு இருந்ததுல அத பாத்துட்டு போலாம் தான் வந்தோம். நாங்க வந்ததுல வேற எந்த ஒரு உள்நோக்கமும் இல்ல. கரெக்டா அளக்குறாங்களான்னு பார்ப்பா. ஏங்க, ஆமா, ராஜா சேதுபதி ஐயா வீட்ல ஒரு அநியாயம் நடந்து போச்சுங்க. அநியாயமா? என்னப்பா சொல்ற? ஆமா, பரமேஸ்வரி அம்மாவோட மருமக சாமுண்டீஸ்வரி இருக்காங்கல்ல, ஆமா, அவங்க தங்கச்சி பரமேஸ்வரி அம்மாவை கீழே தள்ளி விட்டாங்க. என்ன கீழே தள்ளி விட்டாங்களா? எதுக்குப்பா தள்ளி விட்டாங்க? என்ன நடந்துச்சாங்க? என்ன நம்ம பரமேஸ்வரி அம்மாவை இப்படி பண்ணிட்டாங்களா? அதை எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்? அட வாங்கப்பா, என்னன்னு போய் கேட்கலாம். தம்பி, இதெல்லாம் சும்மா விடக்கூடாது. என்ன ஏதுன்னு கேட்கணும். வாங்கடே போவோம். நீ என்ன பண்ற? ஊர்க்காரங்கிட்ட போய் சொல்லி ஊர்க்காரங்களை கூட்டிட்டு வா. நீங்க போங்க. போப்பா. வாங்க. அட போங்கப்பா. வேலையை அப்புறம் பார்த்துக்கலாம். வாங்கப்பா, வாங்க. அண்ணே, பரமேஸ்வரி அம்மா வீட்ல ஒரு பெரிய பிரச்சனை நடந்து போச்சுண்ணே. என்ன பிரச்சனை? அந்த அம்மாவை பிடிச்சு கீழே தள்ளி விட்டாங்க. ஐயோ, சும்மா விடக்கூடாது. வாங்க போய் கேப்போம். வாங்க வாங்க, என்னன்னு கேட்போம். இதெல்லாம் சும்மா விடக்கூடாது. கண்டிப்பா போய் கேட்டாங்க. வாங்கப்பா. நீ எங்க அம்மா கிட்ட நடந்துக்கிட்டது தப்பு. முதல்ல அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. இல்ல, நான் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன். அவங்க தான் என் அக்கா பொண்ணுங்களை தூண்டி விடுற மாதிரி பேசுனாங்க. நான் செஞ்சதுல எந்த தப்பும் இல்ல. நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். போதும். இனிமே இங்க யாரும் இருக்க வேண்டாம். கிளம்புங்க முதல்ல. மா, ரோஹிணி, ஊர்க்காரங்க எல்லாரும் வந்துட்டாங்க. பிரச்சனை பெருசாகும் போல இருக்கு. தெரியலங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அம்மா வணக்கம்மா. 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 என்னம்மா, ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டோம், அதான் வந்தோம். என்னன்னு சொல்லுங்கம்மா. யோ, இது எங்க குடும்ப விவகாரம். தேவையில்லாம ஊர்க்காரங்க இதுல மூக்க நுழைக்காதீங்க. மரியாதையா எல்லாரும் போயிடுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. எதுமா குடும்ப விவகாரம்? ஐயாவும் அம்மாவும் தான் இந்த ஊருக்கு எல்லாமே. அவங்களுக்கு ஒண்ணுன்னா நாங்க கேட்கதான் செய்வோம். அம்மாவை நீ கீழே பிடிச்சி தள்ளி விட்டியாமே, அதை பார்த்து எங்களை சும்மா இருக்க சொல்றியா? நீ செஞ்சது தப்பு. அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு. கேட்கலனா என்ன பண்ணுவீங்க? மன்னிப்பு கேட்காம நீ இங்க இருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. மன்னிப்பு கேளுமா. ஐயா, வேண்டாம் ஐயா, விட்டுருங்க. இது எங்க குடும்ப விஷயம். நாங்க பேசி தீர்த்துக்கிறோம். நீங்க கிளம்புங்க. அம்மா மன்னிச்சிருங்கம்மா. நீங்களும் ஐயாவும் இந்த ஊர் காவல் தெய்வம் மாதிரி. உங்களுக்கு ஒரு அவமரியாதைன்னா அதை பார்த்துட்டு நாங்க எப்படிமா சும்மா இருக்க முடியும்? அவங்க உங்களோட வயசுல சின்னவங்க. அவங்க உங்களை கீழே தள்ளி அசிங்கப்படுத்துவாங்க. இதெல்லாம் நாங்க எப்படிமா பொறுத்துக்க முடியும்? இவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்காம நாங்க இந்த இடத்த விட்டு நகர மாட்டோம். பாத்தியா, இந்த ஊர்க்காரங்க எங்க அம்மா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு. உனக்கு உங்க அக்காவுக்கு தான் எங்க அம்மாவோட அருமை புரியல. எங்க அம்மாவை கீழே தள்ளிவிட்டதுக்கு மரியாதை அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. இல்ல, நான் கேட்க மாட்டேன். என்ன ஊர்க்காரங்களா சேர்ந்து வந்து என்ன மிரட்டி பாக்குறீங்களா? இந்த மிரட்டலுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன்.